ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோ இங்கே இருக்குது தெரிஞ்சிருக்கோம், அதுவும் வீங்கிற பேரில் இருக்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆன்டி ஜென் கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க போது ஆன்டி ஜென் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ தான் ஒரு அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வி நம்பிட்டு இருக்காங்க, நாங்கள் ஆல்ரெடி வியை கூப்பிட்டோம், வி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வியை தான் காட்டுறாங்க. வி என்ன பண்ணுறோன்னா ஹீரோ வந்துட்டு மறந்துட்டா இங்கே இருக்க புதிய பிஸ்னஸ் மேனை தான் அவங்களோட பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இவர் என்னோட ஆள் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்க பார்ட்டியில் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காளா. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பணக்கார ஒரு வில்லேஜ் ரவுடி பயிருவான். அவன் வந்துட்டு பார்க்குறான் ஹீரோயினை. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ரூமுக்கு வந்து அங்கே நிறையா ஃப்ளவர்ஸ் மாற்றி வச்சுருக்க மாதிரி தெரியுது. ஹீரோக்கு வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கு. இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து டவுட்டு. அது இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பானா ஹீரோயின் தான் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க ஹீரோட திங்ஸ் எல்லாமே நீதமாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணுவானா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவள் பேஸ்ட்லாம் வைக்க போவாள். டக்குன்னு ஹீரோ உள்ளே வந்துடுவான். என்ன பண்ணுற நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். எதுக்கு இந்த மாதிரி வேலை நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவா. இதுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை ஆன்ட்டி தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வைக்க சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணும்போது ஓ அப்போது எங்கள் அம்மா சொன்னால் நீ எல்லாமே பண்ணுவியா, ஏன் இப்படி இருக்க அனுப்பியா, நீ சுத்தமாக மாறிட்ட, சின்ன வயசில் நீ எப்படிலாம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெறுக்கிற மாதிரி பேசுவானா. இதை கேட்டோம்னா ஹீரோனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே தான் காட்டுறாங்க. இந்த வி என்ன பண்ணுவானா கீழே விழுந்திருப்பா. ஸோ கால் வந்து அடிப்பட்ட மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு பாங்க வந்து சரி போங்க என்னோட ரூமில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அமுச்சு விடுவானா. அப்போ அவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்காம அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நோண்டி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு பிள்ளைக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவானா ஒரு ரிங் பாக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். எடுத்து பார்த்துட்டு இது யாருக்கா வாங்கி வச்சிருக்காரு, நம்மளுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் கையில் போட்டுப்பான். இதை வந்து பார்த்தனுமே இது உங்களுக்குலாம் வாங்கலை, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கினது, ஃபர்ஸ்ட் அதை கொடுங்கும் போது என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை தரமாட்டேன், இது எனக்காக தான், நான் தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பாளா. உடனே பாங்க வந்து அந்த மோதத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீ வந்து ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டி விட்டு அனுப்பிச்சிடுவானா. இவருக்கு அழுக வந்துடும். வெளியே வந்து அழுதுட்டு இருப்பா. என்ன இவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா இவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு சொல்றாரு, அப்போ இவர் நம்மளுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாளா. இதை வந்துட்டு இன்சல்ட் பண்ணியிருப்பாளா. ஸோ அவன் வந்துட்டு பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப தடுமாட்டமாக வந்து போவாளா. இவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கும் போதே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா தடுமாடி போவா. ஒரு இடத்துல மயக்க போட்டே விழுந்துருவான். இவன் என்ன பண்ணுவானா இவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு என்னையா நீ வந்துட்டு கண்ட்ரி பாயின்னு சொல்ற, என்னோட செயினா நீ வந்துட்டு நாய்க்கு போட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட என்ன பண்ணுவானா ஸ்லீப் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வீட தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினும் சேர்ந்து 2 பேரும் வந்துட்டு அங்கே மாவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு விருப்பமே இருக்காது. சரி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்து கொடுக்கும் போது வாங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இவங்க 2 பேர் கப்பல் ஃபியூச்சரில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நீண்ட ஆயுள் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கும் போது ஹீரோவை பார்க்குறான். எனது நானும் இவ்வளோவான் அப்படின்னு சொல்லிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஏஞ்சி போயிடுவான். அதுக்கப்புறம் இவ்வளோ போவாளா, நீ என்னத்தை எங்கள் அம்மாவுக்கு சொக்குப்பிடி போட்டு வச்சேன், நல்லா போய் சொல்ல முடியாதா, நீங்க கிடையாதுன்னு, சரி சொல்லாட்டி பரவாயில்ல நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன், நீ வந்துட்டு வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக போயிட்டு அம்மா கிட்ட என்ன சொல்லுவானா, அம்மா இப்போ இருக்க பொண்ணு இருக்கால அவள் வியே இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டாக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இங்கே வாமா என் பக்கத்தில் உட்காரு, நீ தாம்மா என் வீட்டு மருமக அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி என்ன பண்ணுவானா அம்மா வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு என்ன நினைப்பானா இந்த மாதிரி வியோட பேரண்ட்ஸ் போய் பார்க்கலாம், கல்யாணத்துக்கு வந்துட்டு பேசலாங்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்டா பொண்ணு இங்கே இருக்கும் போது எதுக்கு, அவங்க அம்மா தூரமாக இருக்காங்க, சான்மையில் இருக்காங்க, நம்ம பேங்காங்கில் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பொண்ணு இங்கே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிடலாம், 2 பேர் டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லுமே. ஹீரோக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடும். ஏன்னா இது நம்ம ஒரு வார்த்தை பேச போனால் அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு எங்கள் அம்மா அங்கேயே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களே, அப்போ வந்துட்டு இல்லை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல, எதுக்கு நீ வந்துட்டு ஊன் தலையாற்றி இருக்க, அப்போது நீ என்ன பிளானோட வந்திருக்க, வியோட இடத்துல நீ வாழலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவானா. அப்போ வந்துட்டு மோன் சார் நீங்களா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பான். ஆமாம் நான் தான், ஏன்னா அப்போ சின்ன பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தேன், இப்போ என்னன்னா அப்படியே மாறிட்டேன், ஒன்று மாதிரி பொண்ணு நான் இப்படி தான் டீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போவானா. அப்போ ஹீரோனுக்கு பயம் வந்துடும், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வந்துடுவான். வேண்டாமே ஃபீல் பண்ணுவோம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பார்த்த மோகன் சார் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவி வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா இவன் கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ண தெரிஞ்சுமே வந்து கத்த ஆரம்பிப்பா, என்னடா என்ன பண்ணி வச்சு அப்படின்ட்டு. இந்த பாருமா நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நான் தான் உன் ஹஸ்பண்ட், இதனால உன்னால் மறக்கவே முடியாதுங்கும் போது முடியாது, நான் வந்துட்டு உனக்கு ஒய்ஃபாக இருக்க மாட்டேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா நான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோட ஞாபகம் வருது போல், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான்.
அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வந்துட்டு இப்படி அலங்கமாக வந்திருப்பாள். ஸோ நைட்டு ஃபுல்லாக எங்கே நீ ஸ்டே பண்ண, என்ன இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு கேட்பாங்க, இவன் என்ன பண்ணுவானா ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. பட் ரூமில் போய் அழுதுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கிறதுக்காக போவாளா. நீ அம்மா எதுக்குமா நீ சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ தான் முதலாளி அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா அங்கே வந்துட்டு வீணி இவ தானே எல்லாருக்கும் தெரியுறா. அப்போ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு மார்க் இருக்கும். அந்த பாத்திரமே ஹீரோனுக்கு வந்து பழைய ஞாபகம் வரும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்பாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தனவே மறைச்சிப்பா. என்னத்தை நீ ஊற்ற பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா தள்ளுவானா. பார்த்தீங்கன்னா அந்த மார்க் இருக்கும். இதை பார்த்துட்டுமே ஹீரோக்கு ஞாபகம் வந்துடும். இவன் வந்துட்டு குறிச்சிருப்பான்னு நான் வந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஹீரோ. அதுக்கு பதிலாக வந்து நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ ஹெல்ப் பண்ணி சொல்லியிருப்பான்னு. இதை கேட்டணுமே அன்றைக்கி நீ சொன்ன ப்ராமிஸ் வந்து ஞாபகம் இருக்காகும்போது ஆமாம் சார் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் இதாக பேசுவான், வில்லத்தனமாக பேசுவான். ஹீரோனுக்கு வந்துட்டு புரியாது அவன் என்ன மீனிங்கில் கேட்குறான்ட்டு. கண்டிப்பாக மோகன் சார் நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு அப்போது எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போது எனக்கு இந்த மாதிரி நீட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிஸ் பண்ண போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பா. அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு போவானா டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவானா வேலைக்கு போயிடுவான். அப்போ வந்துட்டு அங்கே இருக்க மேட் பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த திங்ஸ் வந்துட்டு கீழே போட்டுருவாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க, கப்பெல்லாம் வந்து ரொமான்டிக் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவோன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி நீ எனக்கு திருப்பி தரது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து நோட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எழுதி கொடுப்பா. அப்புறம் ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு நீ உன்னோட டேட் ஆஃப் பர்த் எழுதி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பக்கத்து கேட்பாங்களா. அப்போ வந்து ஹீரோ வந்து தன்னோட ஹேண்ட்ரைங்கை பார்த்துடக்கூடாது, ஏன்னா இவ தான் லெட்டர் எழுதிருப்பா வீக்கு பதிலாக. பார்த்துக்கூடாதுன்னு ஹீரோயின் வந்து தடுத்துட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அம்மா இது வந்து வியே இல்லைன்னு எதை சொல்ல போகும்போது அவங்க அப்படியே வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உடம்பு சரியாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்க போவான். இங்கே பாரு ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க, அது மட்டும் இல்லை நான் உன்கிட்ட வந்துட்டு நிறைய இது எதிர்பார்க்குறேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவான். இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு என் மேலே ஆசை இருக்கா இல்லை எந்தாச்சும் வேறு விஷயத்தில் வந்திருக்காளா, இவ எப்படி நல்லவளா கெட்டவளா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். பட் ஹீரோயின் வந்து நல்லவ தானே. ஸோ என்ன பண்ணுவான்னா அவாய்ட் பண்ணிட்டு போவா. இந்த மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவான்னா வேணுக்குனே தான் ஹீரோயின்ட்ட வந்து டீஸ் பண்ணுறாம நடந்துப்பான். இந்த பாரு நீ வந்துட்டு இன்னும் நான் தான் வி அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தானா உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதா இருக்கும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு வேனை வந்துட்டு பார்க்க போவான். ஸ்கூலில் தானே 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறப்ப வந்துட்டு இவன் வந்து பேசுவான், இப்போ என்னோட காதில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியாண்டு அவள் ட்ரைன்னு ஒன்று விட்டுட்டு எப்படி உன் காதில் அக்செப்ட் பண்ண சொல்கிறேன், அப்போது நான் உன்னை பணத்தை பார்த்து லவ் பண்ண நினச்சியா. இவன் நினச்சிப்பான் இப்போ நம்ம செட்டில் ஆகிட்டோம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். பட் அவன் நினச்சிப்பானா நான் உன்னை பணத்துக்காக தான் லவ் பண்ண நினச்சேன்னு சொல்லிட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். 8 வருஷமாக எங்கடா போனேன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவானா இவளை டீஸ் பண்ணுற மாதிரி இவளே வந்துட்டு தான் வீ கிடையாதுன்னு சொல்லிட்டு வாயில் சொல்லணுன்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா கிட்ட போயிட்டு அவகிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி அதெல்லாம் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருப்பானா. இதை அவங்க அம்மாலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாக்கும் தெரியும் ஹீரோ வந்துட்டு வேணும்னு தான் பண்ணுறாண்டு. ஹீரோயின்கா ரொம்ப பயமாக இருக்கும். இவன் கிட்டக்கு வர பிடிச்சி என்ன பண்ணுவானா கிள்ளி வைப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளா. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அம்மா வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்க பண்ணுறது. பட் சிரிச்சிட்டு இருப்பாங்க. தான் பையன் வந்துட்டு ஹீரோயின் எப்பயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கு தோணுது. இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஆன்ட்டி சொல்லுவாங்க ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு தெரியும்ல அந்த பொண்ணு வந்துட்டு பியாண்டு அம்மாக்காக தானே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நீ எதுக்கு அந்த பொண்ணை க்ளோஸாக போயிட்டு இருக்க, அப்போ உனக்கு வந்து பியா பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் சொன்னா பியாவா, அவள் வந்து சின்ன பொண்ணு என் கண்ணு முன்னாடியே அவள் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு கிட்டு தான், நான் எப்பவுமே வியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள்கிட்ட ஜஸ்ட் சும்மா டீஸ் பண்ணேன், ஏன்டா அதெல்லாம் பண்ணாதடா அவள் பயந்து போயிடுவாடா ஆகும்போது ஓ அப்படிலாம் வந்து பயப்பட போகணுமாலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். பட் ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்து இவளுக்கு பயமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மனசில் லைட்டாக கொஞ்சம் ஆசை வரும். ஹீரோ மேலே வந்துட்டு அந்த லவ்ங்கிறது இவளுக்கு இருக்குது. அது அவள் லவ்னே அவளுக்கு தெரியல, இன்னும் வந்துட்டு அவளுக்கு கன்சிடரே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி அந்த பணக்காரன் இருக்கானா அவன் என்ன பண்ணுறான்னா அப்பப்போ இவள் கால் பண்ணி இங்கே பாரு நான் உன்னோட ஹஸ்பண்ட் நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். வந்துட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நீ கூட வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறான் போல். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு வந்துட்டு மாத்திரை மருந்துலாம் தீர்ந்து போச்சுட்டா, நீ ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிட்டு வா, அது இல்லாமல் ஹீரோயினை அழைச்சிட்டு போ அப்படிங்கும் போது எதுக்கு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். எனக்கு வந்து ஸ்கார்ஃப் வாங்கணும், ஸோ வந்து ஹீரோயின் தான் வந்துட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி தருவா, ஸோ அதுக்குள்ள த்ரெட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லுவாள். இல்லைம்மா வேணும்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரெடியாகி வருவான். அப்போ தான் ஹீரோ பார்க்குறா ரொம்ப பிரிட்டியான ஹீரோயின் வந்து அழகாக ரெடியாகி வருவாளா. பார்க்கும்போதே அவங்களுக்கு பேச்சுக்கு ரொம்ப அழகாக வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் அவங்க மனசில் வந்துட்டு வீ மட்டும்தான் இருக்கா. இப்போ வரைக்கும் பியா வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் ஹீரோ பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறான்.
அப்போ வந்து கேட்பாங்க, இது வெயில் டைமாக இருக்குது, உனக்கு எதுக்கு ஸ்கார்ஃப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து கேட்பாங்களா. ஆக்சுவலி அக்கா தங்கச்சி பிள்ளை 2 பேரும் எது கேட்குற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இப்போ வந்திருக்க பொண்ணு வி இல்லை பியா எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு இந்த பொண்ணு தான் ஓகே. ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்னுமே பைத்தியமாக நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ஜோடி சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் தங்கச்சிக்கே தெரிஞ்சு அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு போல. ஸோ அவங்க வந்து தெரிஞ்சு தான் இருக்காங்க, அது எல்லாமே அவங்க க்யூர் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஹீரோயின் வந்துட்டு மார்க்கெட் போவாங்க. ஹீரோ வந்துட்டு 8 வருஷமாக ஊரில் இருந்திருக்க மாட்டானே, சில கடைலாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். இவர் தான் வந்துட்டு அங்கே போகணும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளா. அப்போது நீ அடிக்கடி இந்த மார்க்கெட்டுக்கெலாம் வருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கப்புறம் போயிட்டு த்ரெட்டெல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவான், டீஸ் பண்ணுறான். உனக்கு வந்து இந்த த்ரெட்டை பற்றிலாம் தெரியுமா, உனக்கு இந்த கிளாத்தை பற்றி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருப்பானா. ஹீரோ வந்து கடுப்பாயிடுவா. எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாள். உனக்கு வந்துட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வேலை பார்க்குற பொண்ணு தானே அப்படிங்கிற ஒரு பின்பத்திலே தான் ஹீரோ பேசிகிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு சொல்லுவாள், எனக்கு தெரியுமே உங்களுக்கு கூட ப்ளூ கலர் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போவாள். அப்போ ஹீரோ வந்து டக்குனு பிடிச்சிடுவான். எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயம் வந்துட்டு வீக்கு மட்டும் தான் லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருப்பேன், ஸோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினா அச்சோ மாட்டிக்கிட்டேமே, லெட்டரெல்லாம் அனுப்புறது ஹீரோயின் தான், ஐயோ மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ சொல்வான், சொல்லு உனக்கு எப்படி தெரியும், அப்போ நாங்கள் 2 பேரும் லெட்டர் அனுப்புறதெல்லாம் நீ அதையுமே படிச்சிருக்கியா, வியோட பர்சனல் விஷயத்துலாம் போய் இன்வால்வ் ஆகிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்போது எனக்கு அவள் ஷெட்டர் பண்ணி கொடுத்தது எல்லாமே நீ வந்துட்டு பார்த்துருக்கியா, அதுவும் அவள் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்துட்டு வாங்குற வீக்கிட்டேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்ட, அது எல்லாமே எங்கள் லெட்டர்லாம் பார்த்து படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் வந்து உங்கள் பர்சனல் எல்லாத்தையுமே பிலாங்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் தான், லெட்டர் வந்து நான் படிச்சிருக்கேன் தான், நான் கெட்ட பொண்ணு தான் மோன் சார் அப்படின்னு சொல்வாளா. உடனே வந்துட்டு என்னடா இவளே வந்து ஒத்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னங்கிறீங்க கையை விழிச்சிங்களா, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பா. ஹீரோ வந்து ஏய் நில்லு நான் உன்ட்டு நிறையா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை பிடிப்பானா. டக்குன்னு வெளியே வரும்போது அவளோட கிளாஸ் டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்கள பார்த்துருவாங்க. இந்த டீச்சர் யாரும் இல்லை வாட்டு தான். அப்போ அவங்க பார்த்தனுமே நீங்களா டீச்சர்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா. ஹீரோக்கும் இந்த பொண்ணு அப்ராடில் தெரியும், பாங்கோட எக்ஸ்லவ தான் இந்த பொண்ணு. ஸோ 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு அழைச்சி போகும்போது ஹீரோயின் பார்க்குறான் வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ வீட்டில் இருக்க வேலைக்காரங்க இவங்களும் இப்போ தான் அப்ராட்லேயே வந்திருப்பாங்க போல், இந்த மாதிரி லெட்டர்ஸு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃபோட்டோ பார்த்துமே அவங்க கொஞ்சம் டல்லாக போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பாங்கு, இவர் உங்களுக்கு தெரியுமாங்கும் போது அப்போ தான் சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்லவர் தான், நாங்கள் வந்து ஒரு 3 மாதமாக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் தெரியுது அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், இவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து இவங்களை பிடிக்கும், ஏன்னா தெரியல ஏதோ ஒரு காரணத்தால் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க போல். இப்போ நான் வந்துட்டு பாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவங்க மறக்கவே இல்லைண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணனா ஃப்ரெண்டு தான் டாக்டர் இல்லை, ஸோ அவன்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு இந்த பாரா எங்கள் வீட்டில் இருக்கிறது பியான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைடா, நான் வீயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் வந்தது கூட வீக்கு தெரியாது போல், எப்படியாச்சும் வந்துட்டு நீ என்னையும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க, நீ போயிட்டு வீயை வந்துட்டு மீட் பண்ண நான் வந்துட்டேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகேடா நான் போய் சொல்கிறேன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்புறப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வாட்ஸ் தானே டீச்சர், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி தனியாக போகாதம்மா, நான் வந்து ஒரு பையனை அனுப்பிச்சி விட்றேன், அவன் தெரிஞ்ச பையன் தான், அவனை வந்து ட்ராப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு பையனை இன்ட்ரோ பண்ணிட்டு அனுப்பிச்சி விடுவாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இன்னுமா வீட்டுக்கு வரல, நானே வந்துட்டு அவன் இன்னுமே வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்து ஹீரோனை பார்த்துட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்பாங்க எங்கடா வி எங்கன்னு கேட்பாங்களா. என்னன்னு தெரியலையே, அவள் வந்துட்டு என்னோட முன்னாடியே வந்திருப்பான்னு நினச்சேன், ஆனால் வரலையா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து டே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானடான்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. ஒழுங்காக போய் வீயை அழைச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வாசலுக்கு வரும்போது ஒரு பையன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவானா, இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு நீ யார் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உங்களுக்கு எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவாளா. சொல்லி இது என்னோடய வீடு, நான் வந்துட்டு மற்ற ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட வந்துட்டு எங்கே போனீங்க வந்தீங்கன்னா நான் கேட்க போகிறது கிடையாது, ஆனால் நான் உன்கிட்ட கேட்பேன், ஏன்னா நீ வீங்கிற பேரில் தானே இங்கே நீ இருந்துட்டு இருக்க, ஸோ வந்து ஏதாச்சும் நீ தப்பு பண்ணனா அது வீயை தான் போய் சேரும், ஸோ அதனால் கேட்குறேன் நீ யார் கூட வந்தங்கும்போது போகும்போது என் கூட தானே வந்த, வரும்போது இன்னொரு பையன் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஆஷா கேட்பானா. சரிங்க சார் விடுங்க, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யார் கூடயும் வரமாட்டேன், ஆளை விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாளா. என்ன வர இவளே வந்துட்டு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பார்ப்பான். இப்போலாம் மோன் சாரியாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த தாட் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம், டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணுவானா இவளை வந்துட்டு வீயை கூப்பிட்டு வச்சு டேட்டிங் வந்து கூப்பிடுவான், இவளுக்கு பிடிக்காமலே போயிருப்பான். அப்போ அக்கா வந்துட்டு பார்த்துருவா யார் கூட டேட் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி போய் சண்டை போட்டுருக்கும்போது ஒரு லெட்டர் வந்துட்டு கீழே விடும் அவள் டைரியிலேருந்து. அந்த லெட்டர் எடுத்துட்டு எனக்கு லெட்டர் போட்டிருக்காரா, இதே எதுக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான்.
ஹீரோ வந்தது வந்து இவங்களுக்கு தெரியாது போல். உடனே வந்துட்டு எதுக்கு சொல்லணும், நீ தான் வந்து அவர் லைக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா பாங் கால் பண்ணி இந்த மாதிரி வாட் மேடம் வந்து அவங்கள பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாளாம். டக்குன்னு எனக்கு அப்படியே ஃபேஸ் மாறும். வாட்டா அவங்கள பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு தெரியும் சார், அவங்க வந்து இன்னுமே உங்களை மறக்கலை, அவங்கள பார்க்கும் போதே தெரியுது, கண்டிப்பாக நிறைய பேரை மீட் பண்ணி பேசுங்க, எனக்கு ஏதோ ஒரு நல்ல லவ் வந்துட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு ஜென்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்துருவான். ஆனால் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியாது. ஓ இப்போ நீ ஃபோனில் பேசுகிறியா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, வெளியே ஒருத்த வந்து ட்ராப் பண்ணுறான், வீட்டில் இருந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட பேசுகிற, நீ எப்படிப்பட்ட பொண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மோன் சார் நீங்களும் அப்படி பேசுகிறீங்க, சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ நல்லதுமாக நடந்துப்பீங்க என்கிட்ட, ஆனால் இப்போ வந்து ஆஷா நடந்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்போ கேட்பான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருப்பீங்க, என்னோட வெல்விஷராக இருப்பீங்க, ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் உங்ககிட்டயா நான் பழகினேன், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களே நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவானா அந்த இடத்த விட்டு போயிடுவா. ஹீரோக்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஓவராக நடந்துக்கிறோமோ, ஆனால் இவள் பண்ணுறதுலாம் வந்து சரியில்லையே அப்படின்னு ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு அங்கே கால் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வீ தான் பேசுவான். மோன் நீங்கள் வந்துட்டிங்களா, எனக்கு தெரியவே தெரியாது மோன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள். அவனே வந்துட்டு வீ நீயா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் உனக்கு லெட்ரு போட்டேனே நீ அதை பார்க்கலையாங்கும் போது இல்லை மோன் நான் பார்க்கவே இல்லை, சரி உங்களை பார்க்கறதுக்கு நான் பேங்காக் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து ஒரு தயக்கம், வான்னு டக்குன்னு சொல்ல மாட்டான், அப்படியே யோசிப்பான். ஏன்னா ஹீரோ நீங்கள் வந்துட்டு வீயா இருக்கால, என்ன நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, அப்போ நான் வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை நீ கிளம்பி வா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லுவான். சரி அப்போ நாளைக்கே நான் என்னோட எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு நான் பேங்காக் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ பார்க்க போவான். உங்ககிட்ட தனியாக பேசணும், இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஹீரோயின் வரப்போகிறான், வீ வரப்போகிறான், ஸோ நீ போயிட்டு அம்மா கிட்ட வந்து எல்லா உண்மையும் நீ சொல்லிவிடு அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு வீ வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக தான் கேட்பா. ஏன் ஆச்சரியப்படுற, அப்போது நீ வந்துட்டு இங்கே அப்படியே வீ மாதிரியே அப்படியே இங்கே இருந்தலான்னு பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஆஷா பிடிச்சி கேட்பானா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆன்ட்டி வந்துடுவாங்க ஜெயின். ஸோ என்னடா பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவானா. அப்போ வந்து சொல்லுவான் வீ நாளைக்கு வராங்களாம் அப்படின்னு சொல்லும் போது சரி இதுக்கப்புறம் நம்ம மறைச்சி வைக்க வேணாம், உண்மையை வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா வந்துடுவா. ஹீரோவை எதிர்பார்த்துருக்க மாட்டான், இவன் வந்து உண்மையை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டான், வந்து நிற்பான் வேணா தான் பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவானா சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா நான் வந்துட்டு வீ கிடையாது, என்னோட பேர் பியா, நான் உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வீ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால அவளுக்கு பதிலாக என்னை அனுப்பிச்சி விட்டாங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு, நான் இங்கே வந்துட்டு வீ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு சாரி கேட்பாளா. இதை பார்த்துட்டுமே அவங்க வந்து இவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லை, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லம்மா எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் வீ வந்துருவாங்கன்னு சொல்லும் போது ஓகே வீ வரட்டும், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ என்னை விட்டு போகாதே, இதே வீட்டில் வந்துட்டு எனக்கு பொண்ணாக இரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பார்க்குறான் என்னடா அம்மா எப்படிலாம் இருப்பாங்க, ஆனால் டோட்டலாக இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அது இல்லாமல் ஹீரோனை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நீ என்னை விட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு சரிடா வீயை நாளைக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு வர சொல்லு, நம்ம வீயை வந்துட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரட்டும், அவளே மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பிளான் என்னன்னு தெரியல. ஹீரோக்கா ஹீரோயின் கூட இப்படி இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.